வெண்டைக்காய் கிரேவி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 15 வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணால் கூட ஓகே தான். நான் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெண்டைக்காயை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுட்டு இதே பாத்திரத்துலேயே நம்ம எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததும் நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. தீஞ்சிருச்சுன்னா அந்த கிரேவி டேஸ்ட்டே மாறிடும். கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெந்தயம் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்தாலே போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால் 1.25 ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இதே கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஃபுல்லாக வெண்டைக்காயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு வதக்கியாச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவியோட கலர் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல மணமாக இருக்கும். கிரேவி நல்லா ஸ்மெல்லு நல்லா வணக்கிறப்ப மணமாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப புளிப்பு வேண்டாம். ரொம்ப புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தளவுக்கு புளி ஆட் பண்ணாலே போதுமானது. இப்போ இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுண்டி வரணும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளுடைய வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்குனீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதை விட எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் இறக்கிக்கலாம். ஆனால் இந்த டைமில் இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.